ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி என்டிபிசிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது சிபிடி 2க்கு. நிறைய பேருக்கு சிபிடி 2ல 1ல வந்து நீங்க ஒரு 65 பிளஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு டாப் 10 ஹாட் ஷிஃப்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா சிபிடி 2க்கு படிங்க. நார்மலைசேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் ஆச்சு நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஷன்லேயே இருக்காதீங்க, படிக்கலாமா வேணாமான்னு. என்டிபிசி இந்த சிலபஸுக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி எல்லா சிலபஸுமே கவர் ஆயிரும். அதே நீங்க எஸ்எஸ்சிக்கும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷனை டிலே பண்ணாதீங்க, தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. யார் யார் ஒரு 65 பிளஸ் இருக்கீங்களோ தாராளமா படிங்க. ஓகே, அதே மாதிரி கம்மியான டைம்ல நம்ம எப்படி அதிக மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி டாபிக்ஸை கவர் பண்றது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் டெலிகிராம்ல கைடன்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம என்டிபிசி குரூப் இருக்கு, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் என்னன்னு பார்த்துடலாம். சிபிடி 2க்கும் சிபிடி 1க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் தான் மாறுது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35. இது ரெண்டுத்துலயுமே 70க்கு நம்ம 65 பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கும், அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் திணறுவோம். இதுல நம்ம 35 பிளஸ் கரெக்டா வாங்கினாதான் நம்ம சிபேட்டுக்கு ரெடி ஆக முடியும், அதாவது தேர்ட் ரவுண்ட். ஓகே, அப்போ நம்ம எப்படி அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது? அன்னைக்கு கூட ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் 60க்கு 55 கூட நான் மார்க் வாங்கிடுறேன் மேத்தமெட்டிக்ஸ்லயும் ரீசனிங்லயும், எனக்கு இந்த ஜிஎஸ் தான் எப்படி அப்ரோச் பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெஸ்ட்ரேட்டடா பேசுறாங்க. அவருன்னு இல்லை, நிறைய பேருக்கு அதே குழப்பம் தான். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி படிக்கணும், எந்த புக் யூஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஆல்ரெடி நீங்க சிபிடி 1ல சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நீங்க சிபிடி 1 நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால தான் இன்னைக்கு நீங்க சிபிடி 2க்கு நல்லா படிக்க முடியுது. அதுக்கு மேக்ஸ் உங்களுடைய பேஸா இருக்கு, ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. ஓகே, கான்செப்ட் எல்லாமே சேம் தான், பட் இதுல வந்து எப்படின்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும், அதாவது டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன் டேர்ம் ஆஃப் கால்குலேஷன் கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும், ஆனா நீங்க அதை சால்வ் பண்றப்போ டைம் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா சிபிடி 2 கொஞ்சம் ஹார்டா இருக்கணும், அப்பதான் நிறைய பேர் ஃபில்டர் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்கு தான். ஸோ அதனால ஃபார்முலா மட்டும் லேர்ன் பண்ணாம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 டிஜிட் 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. அதே மாதிரி ஹை ஹீல்டிங் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக், ஜாமெட்ரி அண்ட் டிக்னாமெட்ரி. ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ல நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அட்வான்ஸ் மேக்ஸ்ல அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சிபிடி 2ல பொறுத்த வரைக்கும். நீங்க அரித்மெட்டிக்ல எப்படி கேட்டாலும் மேக்ஸிமம் நீங்க ஆன் த ஸ்பாட் கொடுத்தாலுமே நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. இந்த அட்வான்ஸ் மேக்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப டெப்தான நாலேஜ் தேவை, அப்பதான் கிளியர் பண்றதுக்கு, அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும், 35 கொஸ்டின்ஸை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோனா இந்த அட்வான்ஸ் மேக்ஸை மாத்திக்கோங்க. அரித்மெட்டிக்கை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் 2D 3D எல்லா கான்செப்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் கோன் ஸ்பியரை காட்டிலும் அவங்க வந்து பிரமிட் ப்ரிசம் போயிட்டாங்க. நம்மளுடைய ஆர்ஆர்பி வந்து சிலிண்டர் கோன், அதுக்கப்புறம் ஸ்பியர், இதை வச்சுதான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுலயே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே நீங்க இப்ப புதுசா குரூப் டி கொஸ்டினை தயவு செய்து மென்சுரேஷன் பாருங்க. மென்சுரேஷனுக்கு குரூப் டி கொஸ்டின் இருக்கிறதுலே வெரி ஹார்ட், அவங்களோட கொஸ்டின் தான். எக்ஸகோனல், ஆக்டகோனல், இந்த ஷேப்லலாம் கேட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டனால மென்சுரேஷன் குரூப் டில ஹார்டா இருந்திருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், பிவைக்யூ பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்லாம் நீங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2025ல நடக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாமுடைய மேக்ஸ், இப்போ நடந்த எல்லா எக்ஸாமும், அதே மாதிரி 2024ல நடந்த என்டிபிசி சிபிடி 2ஓட கொஷின் அனலைஸ் பண்ணுங்க. சிபிடி 2 அண்ட் சிபிடி 1, அதுக்கப்புறம் யூஜியோட சிபிடி 2 அண்ட் 1, இது ரெண்டுத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு மேக்ஸை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புது மார்க் டெஸ்ட் எதுவுமே நீங்க மேக்ஸுக்கு ஸ்டார்டிங்ல எடுக்க வேணாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. அதுக்கப்புறம் அதோடைய செக்ஷனல் இருக்கும். செக்ஷனல் பிவிக்யூன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல ஒரு காலம் தனியாவே இருக்கும். ஸோ அதுல போய் நீங்க டெய்லியும் இந்த மேக்ஸ் செக்ஷனல் பிவிக்யூ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அக்டோபர் 12 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா
நீங்க அக்டோபர் 12 உடைய செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. எந்த ஷிஃப்ட் பாக்குறீங்க, நீங்க பார்த்த கொஸ்டினே போய் அங்க செக்ஷனலா அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு மார்க் நல்லா வர மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க பார்த்த கொஸ்டினை போய் அங்க அட்டன் பண்றதுனால நீங்க நெகட்டிவா நினைச்சுக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். ஓகே, அடுத்து ரீசனிங். ரீசனிங் 35க்கு கன்ஃபார்ம் 35 எடுக்கலாம். மேக்ஸ் கூட நம்ம சொல்லலாம் 35க்கு ஒரு 30 பிளஸ் நம்ம சொல்லலாம். பட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒரு தப்பு நம்ம பண்ணாதான் உண்டு. அதர்வைஸ் நம்ம ஃபுல் ஸ்கோர் அங்க வாங்கலாம். சில பேர் இன்னுமே இந்த சில்லாகிசத்துல கஷ்டப்படுறீங்க. எனக்கு அது புரியுது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க, ப்ரோ நான் ரீசனிங் எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன், இந்த சில்லாகிசமும் அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல இருக்கிறதெல்லாம் நான் தப்பு பண்ணிடுறேன்னு. இது எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணா, நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நிறைய ப்ராக்டிஸ் தேவை அந்த சில்லாகிசத்துக்கும் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சொல்ற கிரிட்டிக்கல் ரீசனிங். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ஈஸியானது கூட. அதுக்கப்புறம் பசில் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு 8 மெம்பர் இருக்கிற அந்த சர்க்கிள் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் பேஸ்டு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் எடுக்கணும். இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இதுவுமே அதிகம். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 45 செகண்ட்ஸ், 30 to 45 செகண்ட்ஸ். எப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒருத்தனுடைய பொசிஷன் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டைரக்டா அதில் அப்ளை பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அது கஷ்டமாயிடும். ஓகே, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதாவது எம்ஓடி. எம்ஓடி பொறுத்த வரைக்கும் நம்ம 2-3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எம்ஓடினா ஒன்றும் கிடையாது, 77 மைனஸ் 62 62 பிளஸ் 33 டிவைட் பை 12, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, இது லென்த்தியா கொடுப்பாங்க. இல்லாட்டி ஆப்ஷன்ல 2 நம்பரை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால இதுவும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன, 70க்கு 65 பிளஸ் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நம்ம அசால்ட்டா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறது. இது யார் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கரெக்ட் வேவா இதுதான் அமைச்சு கொடுக்குது. அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும்? அப் டு டேட் நாலேஜ் நம்மளுக்கு தேவைதான், பட் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளுக்கு தேவை. இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், ஏப்ரல் 10. எப்படியுமே அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிரும். எப்படி நம்ம ஜூலைல என்டிபிசி சிபிடி 2 எதிர்பார்க்கலாம் டென்டென்டிவா. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னும் டைம் இருக்கு. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல டாபிக் வைஸ் பாருங்க. டாபிக் வைஸ் நீங்க எப்படி பார்க்கலாம், 1PIQ அவங்க கிட்ட அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டிசைர் டு லேர்ன், இவங்களோட இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல நல்லா இருக்கு. வேற நம்ம பார்க்கலாம்னா பிப்பு தான் நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு, வேஸ்டா இருக்கு, என்னால கவர் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க டிசைர் டு லேர்ன் பாருங்க. டைம் இருந்தா பிப்பு பாருங்க. பிப்போடைய ஃபுல் பிடிஎஃப் நம்ம பேஜ்ல நான் போட்டிருக்கேன், சேனல்ல எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த லட்சாதிபதி டிடி எத்தனை விமன் வந்து இந்த லட்சாதிபதி டிடில இது பண்ணாங்கன்னா 3 crores சொல்லிட்டு நம்மளோட லெக்சர்ல கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்கீம்ஸ் பத்தின எடுக்கும்போது. அது கூட நோட்ஸ் நம்ம பிடிஎஃப் நம்ம ஃபைல்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் ஆச்சு நீங்க ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிஎம் உடைய ஸ்கீம்ஸ், பிஎன் கிசான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், நியூ அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ்ல இருப்ப ஐபிஎல் நடக்குது. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா முடிஞ்ச வேர்ல்ட் கப் T20, வேற வந்து இப்போ விம்பிள்டன், இந்த மாதிரி டென்னிஸ் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். மேஜர் சமிட்ஸ் என்ன நடந்திருக்கு இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல, G20, பிரிக்ஸ், இந்த மாதிரி. அப்புறம் வார்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், இந்தியா கிட்ட மிசைல்ஸ்ல இருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல இருந்து தான் மெடிவல் மாடர்ன், இது ரெண்டுமே நம்ம முக்கியமா பார்க்கணும். மொகால், டெல்லி சுல்தானேட், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதுல தான் வந்து அந்த ரிவால்ட், வேலூர் முனிட்டி, அதுக்கப்புறம் ரிவால்ட் 1857, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா ஹிஸ்டரியை நீங்க அடிச்சு நொறுக்கிடலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல பொறுத்த வரைக்கும் டான்ஸ், ஃபெஸ்டிவலு, அதுக்கப்புறம் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல கேட்கறது இல்லை,
பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். என்டிபிசி சிபிடி 2ல போன டைம் கேட்டாங்க, சிபிடி 1ல கேட்டாங்க போன தடவை. இந்த ஆர்ஆர்பியில் யுனெஸ்கோல இருந்து அவ்வளோ கொஸ்டின் வரல, ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சம் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம் எங்கேருந்து கேட்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் லெசனு, அதுக்கப்புறம் லென்ஸு, மிரரு, அதுக்கப்புறம் ஓம்ஸ் லா, இதில் அதெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு லென்ஸ் டாபிக் மிரர் டாபிக் பிடிக்கலன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை லெக்சர் எடுத்திருக்கேன், அது லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், லிங்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் 2 to 3ன்னு சொல்லிட்டு நான் சும்மா கம்மியாக போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து 5 கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க. இந்த தடவை என்டிபிசி கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸி, போன தடவை கேட்டது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால கம்ப்யூட்டருக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. டிசிபி, ஐபி, இந்த மாதிரி ஹெச்டிடிபி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பினக்கிள் கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக இருக்கு, குரூப்ல கேளுங்க, நான் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன். பினக்கிள் பிடிஎஃப் ஃபுல்லுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கான்செப்ட் லேர்ன் ஆன மாதிரி இருக்கும், எம்சிக்யூ சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதை நம்ம எங்க படிக்கலாம்னா, புக்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். புக்கு வந்து உங்ககிட்ட லூசன்ட் இருக்குன்னா லூசன்ட்டே போதும். இல்லை ப்ரோ நான் எந்த புக்குமே இல்லை அப்படின்னா ஃபேட்மேன் வாங்கிக்கோங்க. சில பேர் காட்ஃபாதர்னு கேட்பீங்க, நான் காட்ஃபாதர் யூஸ் பண்ணதில்லை, பட் ரெக்கமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் காட்ஃபாதர் நல்லா இருக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக்குமே ஹென்ஆஃப் தான். ப்ளஸ் என்சிஆர்டி நோட்ஸு இல்லாட்டி என்சிஆர்டி புக்கு, இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ் கையில். ஸ்டாட்டிக் ஜிகே அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கறது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் டெய்லியும் படித்தாதான் ஞாபகம் நிற்கும். அதே இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பட்ஜெட் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு பத்மபூஷன் பற்றி அந்த அவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த Jan 26 தான் சொன்னாங்க. ஸோ அதோடைய பிடிஎஃப் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. நான் ஏப்ரல் லாஸ்ட்ல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன், அது மிட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். ஃபர்ஸ்ட் வீக் 1 to week 2, வீக் 1லேருந்து வீக் 2 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி, ஒரு ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. வீக் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. எங்கே நீங்கள் உங்கள் மார்க்கை லூஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு வீக் சாப்டரோ அது தனியாக ஒரு பேப்பரில், சின்ன பேப்பரில் எழுதி படித்து முடிக்கிற வரைக்கும் அது டிக் போடாதீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் டிக் போட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் பில்டிங், சால்வ் ஃபுல் மார்க்காக நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டைம் எப்படி கன்சியூம் ஆகுதுன்னு தெரியும். எந்த இடத்துல அதிகம் போகுது, எந்த இடத்துல நம்ம இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம 80 மினிட்ஸ்ல கொடுத்துட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூக்கு வைக்கணும் அப்படின்னு நான் எல்லா எக்ஸாமுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஏன் நான் உங்களை வந்து இப்போ 3rd to 4th வீக்கே நான் மார்க் எடுக்க சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே ஆல்ரெடி சிபிடி 1 தயாராகிருப்போம். அப்போ அதுக்கே நம்ம சிலபஸ் பாதி முடிஞ்சிருச்சு அங்கேயே. இந்த சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சிலபஸ் அப்படியே தான் இருக்கு, மார்க்கு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மாறுது. அப்போ அதனால உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல இருக்கிற அந்த கொஸ்டின் சால்வ் பண்ற எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் 3rd வீக்லேயே உங்களை எடுக்க சொல்லிட்டேன். இந்த ஏப்ரல் ஃபுல்லாக உங்களுடைய வீக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. மே 1 வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து டெய்லி இன்னைக்கு சாயங்காலத்துல வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டுமே நீங்கள் 1 hour படிக்கணும். டெய்லியும் சிஏ 1 hour படிக்கணும். அதே மாதிரி டெய்லியும் ஸ்டாட்டிக் ஜிகே 1 hour. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு பிடிச்ச டைமில் படிங்க, ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், இதுதான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து நம்ம ஸ்டாக்னண்ட்டாக இருப்போம் ஒரு விஷயத்தில், நம்ம இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஆரம்பிக்கிறதுக்கான கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுட் வந்தால் இந்த கைடன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யார் சிபிடி படிக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.